Hey guys, நிறைய பேர் வந்து இந்த NFT கொஷின்ஸ் கேட்டு டயர்டாக இருப்பீங்க அண்ட் சாரி ஃபார் த டிலே. ஸோ இது ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி வந்து பைப்லைனில் இருந்துச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நானும் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி ஆகுது, ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி ஆகுது, அண்ட் ஈவன் மார்க்கெட் கிராஷ் நடக்கிறப்ப NFT ப்ரைஸ் எப்படி வந்து சஸ்டெயின் ஆகுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய ஆம்பிகோஸ் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரிசர்ச் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் நன் ஆஃப் தி தியரி வந்து இட்ஸ் ஹோல்ட்ஸ் வெரி ட்ரூ ஃபார் எவ்ரி சினாரியோ. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். அது ஆக்சுவலி வந்து தனியாக நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். NFTயோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எப்படி வந்து ஹூ டிட்டர்மென்ட்ஸ் அப்படின்றது. ஏன்னா கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது விற்கிறப்ப ப்ரைஸ் ட்ராப் ஆகும், நிறைய பேர் வாங்குறப்ப ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதோட ஒன்லி பேக் அண்ட் பிஹைண்ட் த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். வேறு வித் NFTs நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ தட் இஸ் அ திங். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சிஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து அண்ட் எத்தனை பேர் வந்து டம்ப் பண்ணுறாங்க, பம்ப் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் 2 factors. How many people are buying, how many people are selling. Whereas NFTஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் too many things into the equation. ஸோ அது எல்லாத்தையும் வந்து வில் சி கண்டினியூஸாக ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். பட் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we gonna learn everything about NFT. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் இஸ் NFT. இது ஏற்கனவே நான் சில வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். பட் இதில் சின்னதாக ஒன்று வாட் இஸ் NFT நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து NFTs எங்கே வாங்குறது, எந்த வெப்சைட் வந்து லெஜிட்டிமேட் NFTs வாங்குறது. ஏன்னா நிறைய வந்து ரக்புல் வெப்சைட்ஸு, மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதிலலாம் போய் நம்ம காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ மேக் ஷூர் தட் ஒரு லெஜிட்டிமேட் சைட்ஸில் வாங்கணும். ஸோ அது எங்கே வாங்குறது அண்ட் வாங்குறத சேஃபாக எங்கே ஸ்டோர் பண்ணுறது, என்ன வாலெட்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது. அண்ட் இது ஓகே. பட் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நல்ல ரேரான நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது. ஃப்யூச்சர் வந்து இட்ஸ் டூ ஹார்ட். அதாவது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன், எங்கே போய் பார்ப்பேன். அண்ட் அதில் நிறையா வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் NFT ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ அப்படி வரப்போ அதில் எது உண்மையான ப்ராஜெக்ட், எது ரக்புல்னால் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். நீங்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க அடுத்த நாள். ஸோ அந்த மாதிரியும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து எது லெஜிட்டிமேட் ப்ராஜெக்ட், எது ஃபேக்கான ப்ராஜெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து இந்த NFTs வந்து is it really worth buying it. ஸோ நான் ஏன் இன்னும் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து என்னோட கேமில் வந்து ஐம் இம்ப்ளிமெண்டிங் NFTs in 2 different models. நான் NFTs இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் தட் இஸ் லிட்டில் யூனிக் அண்ட் நாட் 100% யூனிக். இதேமாரி சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் அந்த கான்செப்ட் வந்து ஒன்ஸ் ஐ ஃபினிஷ், ஏன்னா எனக்கு மைண்டில் வந்து அது மட்டும்தான் இருக்குது. ஐ டோன்ட் ரியலி ஃபேன்சி ஹோல்டிங் someone's NFT. ஐ வாண்ட் டு ஹோல்ட் மை NFT ஃபர்ஸ்ட். ஸோ அப்படின்றதுனால வந்து அதிலே வந்து ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன். ஸோ ஒன்ஸ் அந்த கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து I'll be investing on third party NFTs as well. So now let's get into it. I'm going to share my screen. So இந்த ஸ்க்ரீன் ஷேரில் வந்து I'm going to walk you through some of these things. கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணுவோம். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் கேசஸ் வந்து இந்த வீக் வந்து வில் டூ அ லைவ். அந்த லைவில் வந்து இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ்னால் கூட நம்ம வில் ட்ரை அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து வாட் இஸ் NFT. ஸோ NFTனா என்னங்க? NFTன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த டேர்மு. ஏன்னா இட் சீம்ஸ் லைக் ஓகே NFTனா வெறும் இமேஜ் மட்டும்தான் போல இருக்குது. என்ன ஒரு ஃபோட்டோ வாங்குறதுக்கு இங்கே எதுக்குங்க இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எஸ் தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணதோ இல்லை வந்து ரொம்ப கஷ்டமான ஆர்ட் ஒர்க்கோ அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சின்ன பிள்ளைங்க வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் எப்படி இந்த NFTக்கு இவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த ஹோல் பாயிண்ட் இஸ் லெட்ஸே இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த OpenSeaன்றது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு மார்க்கெட் பிளேஸ், இது எத்தேரியம் பேஸ்ட் ஒன்று. ஸோ இதே மாதிரி வந்து Solana இருக்குது. ஸோ இப்போ எப்படி தான் இந்த NFTஸில் வந்து இந்த இமேஜஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயினில் வந்து நம்ம ஒரு NFT அப்லோட் பண்ணுறப்ப இந்தமாதிரி OpenSea இந்தமாதிரி பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணுறப்ப வந்து ஒரு என்ட்ரி ஒன்று க்ரியேட் ஆகும். பிளாக் செயினில் வந்து தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார் திஸ் பர்டிகுலர் இமேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த என்ட்ரியில் வந்து நம்ம எப்போ க்ரியேட் பண்ணோம் அண்ட் என்ன டைம் ஃப்ரேமில் அண்ட் ஆல்சோ வந்து யார் க்ரியேட் பண்ணது, யார் ஓனரு அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இந்த கிங்குக்கு வந்து க்ரௌன் இருக்குது, இவர்கிட்ட வந்து கையில் வந்து ஒரு ஸ்பியர் இருக்குது, இங்கே வந்து ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து பிளாக் செயினில் ஸ்டோர் பண்ணிடலாம். அண்ட் த குட் திங் அபவுட் தட் இஸ் அந்த பிளாக் செயினில் ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த பிளாக் செயினே என்டையர் பிளாக் செயினை டெலீட் பண்ணுற வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் அங்கேயே தான் இருக்கும்.
ஸோ தட் மீன்ஸ் லைக் எவ்ரி ஒன் நோஸ் who owns it, everyone knows who created it and when it was minted, and then மாரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அந்த பிளாக் செயினில் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும், அதை டெலீட்டே பண்ண முடியாது. அண்ட் தட் இஸ் வென் இட் பிகம்ஸ் அ வேல்யூபிள் திங். ஓகே, பட் அதுக்காக வந்து எல்லா என்எஃப்டிஸும் விற்கிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ரியலி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சீயில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான என்எஃப்டிஸ் இருக்குது, அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் கிடையாமல் இருக்குது. த ஹோல் பாயிண்ட் இஸ் லைக் ஐதர் வந்து இட் ஷுட் பி சம்திங் ரேர், இட் ஷுட் பி சம்திங் யூனிக், இல்லைனா அதில் பின்னாடி வந்து ஏதோ ஒரு யூட்டிலிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து ஓகே திஸ் இஸ் பேசிக்லி என்எஃப்டி கேஸ். என்எஃப்டி இஸ் பேசிக்லி இது வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோ ஃபைலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபைல் அப்படின்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் டு கிவ் யூ, நம்மளுக்கு விஷுவலாக வந்து நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு விஷுவலாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு 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 இன்டர்ஃபேஸ் தான் அந்த ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ஃபைல்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த வேல்யூ ஃபார் என்எஃப்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த என்எஃப்டிஸ் வந்து எங்கே நம்ம வாங்குறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 மெயின் பிளாக் செயின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து எத்தேரியம் பேஸ்டு நெட்ஒர்க்ஸு அண்ட் இன்னொன்று வந்து சொலானா. ஸோ எத்தேரியம் பேஸ்ட் நெட்ஒர்க்ஸுங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன்சி அப்படின்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்எஃப்டிஸ் வந்து வாங்கலாம். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோல் பஞ்ச் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் குயிக்காக கோ த்ரூ பண்ணுறேன். ஃபஸ்ட் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஒன். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா SolanaART வந்து இதே சிமிலர் கான்செப்ட் தான். ஓப்பன்சியோட ஈக்குவலண்ட் வந்து SolanaART. இது ரெண்டுத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். எத்தேரியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் பிகாஸ் இதில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஹை வேல்யூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் த ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ அதுமாரி நீங்கள் ஒரு NFT நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா த க்ரோத் பேட்டர்ன் இஸ் ஆல்சோ வெரி குட் அண்ட் ப்ராமிசிங். இது எல்லாமே இருக்குது. வெரஸ் இதில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து கேஸ் ஃபீஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு எத்தேரியம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, மின்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து 1 எத்தேரியம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது கேஸ் ஃபீஸே 1 எத்தேரியம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கேஸ் ஃபீஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் வெரி ஹை. அதுக்கு கேஸ் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ வருது. ஸோ அது பண்ணுறப்ப நம்ம எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் மோ. அண்ட் வேறு சொலானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் வந்து லிட்ரலி நாளுங்க. ஸோ தட் இஸ் வை சொலானா வந்து இந்த லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து இதோட க்ரோத் வந்து எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இது காயினோட க்ரோத்தாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் இந்த நெட்ஒர்க்கோட க்ரோத்தாக இருக்கட்டும், இது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் ஃபேன்டாஸ்டிக். அண்ட் இட் வாஸ் சார்ட் ஆஃப் மை சார்ட் ஆஃப்டர். என்னோட ஓன் கிரிப்டோ காயினுக்கு வந்து டோக்கனுக்கு வந்து நான் யூஸ் பண்ண நினச்சது வந்து சொலானா தான். பட் ஐ வெண்ட் வித் பாலிகன் மேட்டிக். ஸோ தெர் இஸ் அ ஃபைனல் டிஃப்ரென்ஸ். நான் ஏன் அங்கே போகணுன்னு நினச்சேன் அப்படின்றது எல்லாமே வந்து நான் பேசுகிறப்ப சொல்கிறேன், என்னோட காயின் லான்ச் அப்போ நான் சொல்கிறேன். பட் சொலானா இஸ் ஆக்சுவலி a ஃபேன்டாஸ்டிக் ப்ராஜெக்ட். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஐ ஷுட் ஹவ் கான் வித் சொலானா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டபுள் மைண்டடாக தான் இருக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் திங்ஸ்ங்க. சொலானாவில் வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீ அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ஃபாஸ்ட் நெட்ஒர்க் இது. அண்ட் ஃபீஸ் வந்து லிட்ரலி நன். ஸோ ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த சொலானா நெட்ஒர்க்கில் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தேரியம் வந்து ஒரு டோக்கன் ஒரு NFT வந்து இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கும் இங்கே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே நிறைய கேஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க, இங்கே வந்து கிடையாது. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த கேஸ் ஃபீஸ் அப்படின்றதுமே வந்து இட் ஆட்ஸ் வேல்யூ டுங்க. ஸோ ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு வெறுமனே அதுட்டு உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் NFT இருக்குன்னா அதோட காஸ்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் பத்தாது, அதுக்கு மேலே வந்து கேஸ் ஃபீஸும் இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் தட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனாலேயே வந்து இதில் இருக்கிற சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கோயிங் ஃபார் வெரி ஹை வேல்யூ பிகாஸ் ஆஃப் த கேஸ் ஃபீஸ் அஸ் வெல். கேஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி SolanaARTல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் வந்து தே ஹவ் பீன் இம்ப்ரூவிங். பட் இன்னமும் கூட பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் வந்து பீப்புள் ஹேவ் பீன் கம்ப்ளைனிங். சம்டைம்ஸ் வந்து வெப்சைட்ஸ் அடிக்கடி டவுன் ஆகிறது அண்ட் ஸ்லோவாக இருக்கிறது. சொலானா நெட்ஒர்க் ஃபாஸ்ட்டு, பட் இந்த SolanaART அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்லோ அப்படின்றாங்க. அண்ட் ஸோ பட் கொஞ்சம் பக்கியாக இருக்குது, அந்த இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ பட் திஸ் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தில் வந்து எதில் வேணாலும் NFTs வாங்கலாம். பட் ஜென்ரலாக எத்தேரியமில் நீங்கள் வாங்குறதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கேஸ் ஃபீஸு. பட் தெர் ஆர் ரியலி குட் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் சொல்லனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ நம்ம அதையும் கூட நம்ம குயிக்காக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து யூ நீட் வாலெட்.
ஸோ எத்தேரியம் பேஸ்ட் நெட்ஒர்க்ஸ் வந்து ஓப்பன்சீல நீங்கள் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க் தேவை. அந்த வாலெட்டில் தான் நீங்கள் வந்து கேஸ் ஃபீஸு, ட்ரான்சாக்ஷன்ஸு அண்ட் என்எஃப்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து மெட்டாமாஸ்கில் நீங்கள் பண்ணுவீங்க. சொலானாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டம் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் அதுவும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். அண்ட் இது நீங்கள் எந்த வாலெட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டே வந்து ரெடிட்டோ இல்லை வந்து லெட்ஸே டிஸ்கார்ட்லேயே இதுலேயே ஒன்றில் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏன்னா என்எஃப்டிஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்ப வந்து, ஏன்னா முக்கால்வாசி இந்த வாலெட்ஸ் எல்லாமே வந்து மெட்டாமாஸ்க் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ். இட்ஸ் லைக் பல வருஷமாக இருக்குது. தே ப்ரிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் தே ஆல்வேஸ் அப் டு டேட்டாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. பட் நீங்கள் என்எஃப்டிஸ்குள்ளார வரணும் அப்படின்றப்ப வந்து ஜஸ்ட் டூ அ குயிக் கம்பேரிசன் டு தட் டேட். அந்த டேட் அண்ட் டைமுக்கு வந்து மெட்டாமாஸ்கோட பெட்டர் வாலெட் இருக்கா ஃபார் என்எஃப்டி ஸ்டோரேஜ், என்எஃப்டி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா, இஃப் தெர் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா, சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த 2 வாலெட்டுமே வந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் சிமிலருங்க. ஸோ நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க்கு க்ரியேட் பண்ணாலும் சரி, ஃபேண்டம் வாலெட் க்ரியேட் பண்ணாலும் சரி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த க்ரியேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிமிலர். ஸோ ஏற்கனவே இது சில வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன், கிரிப்டோ வாலெட் கம்பேரிசன்ஸ்லாம் நான் பண்ணியிருப்பேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வாலெட் க்ரியேஷனில் நீங்கள் எதை சேஃபாக வைக்கிறீங்களோ இல்லையோ, சீட் ஃப்ரேஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து கீப் இட் வெரி சேஃப். அதை நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. யாரும் டக்குன்னு செக் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஃபோனில் எங்கேயும் ஓப்பனாக வைக்காதீங்க. கீப் இட் ரியலி சேஃப். ஐ ஹாவ் ஹர்ட் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நான் பிட்காயின் வந்து அந்த காலத்தில் வச்சுருந்தேன், அதோட சீட் ஃப்ரேஸ் மறந்துருச்சு, அதில் இப்போ வந்து 10 பிட்காயின் இருக்குது, இன்னும் கூட என்னோடய வாலெட்டு அட்ரஸ் என்கிட்ட இருக்குது, பட் என்னோடய வாலெட்டுக்குள்ளார போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் பிட்காயினோட ஃபவுண்டர் வந்து சட்டோஷி நாகமோட்டோ, அவரோட வாலெட்டில் வந்து அரௌண்ட் லைக் 900,000 பிட்காயின்ஸ் இருக்குது, விச் இஸ் ஒர்த் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். பட் அது இன்ன வரைக்கும் யாரும் ஆக்சஸ் பண்ண முடியல. மேபி அவர் சீட் ஃப்ரேஸை மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ அதனால் வந்து சீட் ஃப்ரேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்காக நீங்கள் வந்து வாலெட் க்ரியேட் பண்ணுறப்ப வந்து மேக் ஷூர் தட் அந்த சீட் ஃப்ரேஸ் வந்து சேஃபராக வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் வாலெட்ஸ் இதுக்கு க்ரியேட் பண்ணுறப்ப, எஸ்பெஷலி சொலானாக்கு வந்து ஃபேண்டம் வாலெட்டில் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக காசு வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கேஸ் ஃபீஸ் வந்து அது இதோட ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் அட்லீஸ்ட் வந்து 1 or 2 சொலானா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுறது வந்து யூ கேன் கோ த்ரூ இந்த ஃப்ளை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் கண்டினியூ கோயிங் இன்டு எப்படி ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ரிசர்ச் வந்து வி ஹேவ் டு டூ இட் பிஃபோர் வி செலக்டிங் அ ப்ராஜெக்ட். எது வந்து ஸ்கேமாக இருக்கலாம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹிட் ஆகுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஸ்கேம் ஆகாமல் இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி, 1 month முன்னாடி தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 1.3 million சொலானாஸ் வந்து ரக்புல் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு என்எஃப்டி ப்ராஜெக்ட் வந்து ரக்புல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து the news was there. ஸோ நம்ம அதை பற்றியும் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கேட்ச் அப் இன் another video guys, and thank you so much and cheers.